பிஜேபி சர்க்கார் இன்னொரு முறையும் வந்தா இல்ல பிஜேபியில ஒரு கவுன்சிலர் வந்தா கூட இந்த நாட்டுக்கு தான் அழிவுது, நம்ம கேஜிஎஃப்க்கு அழிவுது. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். மத்திய எத்தியோப்பியா நாட்டுல ஈட்டில குத்தி கொண்டு சாவடிச்சாங்க. எம்பெருமான இயேசுக்காக 12 சீடர்கள் செய்த தியாகங்கள் இதெல்லாம். அதனால தங்கவயல் மக்கள் கூட எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க இந்த மண்ணுக்காக, எத்தனை உயிர் பலியாயிருக்கும், அதை நீங்க சிந்திக்கணும். அதே மாதிரி மார்க் அப்படின்னு சொல்லுவீங்க, அவரு அலெக்சாண்டா அப்படின்னு நாட்டுல சிறைவாசம் பண்ணி கொண்டானுங்க. இப்படி 12 சீடர்களே உயிர் தியாகம் பண்ணவங்க இவெல்லாம். இதுல பரிச்சயமா அப்படின்றவர நீ பைபிள்ல படிச்சிருப்பீங்க. உயிரோட உடம்புல இருக்கிற சதையெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்து சாவடிச்சாங்க. இவங்க அத்தனை பேரும் இது மாதிரி நிறைய 12 சீடர்கள். யூதாஸ் அவனை ஒரு மரத்துல கட்டி வச்சு அம்பால வில்லு எடுத்து அம்பால அடிச்சு அடிச்சே கொண்டாடுங்க. இவங்க அத்தனை பேரும் எம்பெருமான் இயேசுக்காக தியாகம் பண்ணும். அந்த மாதிரி இந்திய குடியரசு கட்சிக்காக எவ்வளவு பேர் தியாகம் பண்ணிருப்பாங்க. ஆனா நன்றி இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருப்பீங்க. இல்ல யோசனை பண்ணி பாருங்க. கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. எப்படியெல்லாம் பெரிய யோவான தலையை வெட்டினாங்க, தலையை வெட்டு கொண்டான். 2 யோவான் இருப்பாங்கல்ல, சிறிய யோவான் பெரிய யோவான். இவங்கெல்லாம் தியாகம் பண்ணுவாங்க எம்பெருமான் இயேசுக்காக. வெறும் பைபிள் எடுத்துன்னு போறதுனால, இல்ல திருக்குறள் எடுத்துன்னு போறதுனால, இல்ல கீதை புக்கு தூக்கின்னு போறதுனால, எந்த புக்கு தூக்குறன்னு முக்கியம் இல்லை, கான்ஸ்டிடியூஷன் படிக்கணும். இதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் படிச்சு 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 தியாகம் பண்ணணும். எவ்வளவு நம்மளுக்காக கொடுமை அனுபவிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அவரை பத்தி நம்மளுக்கு தெரியல. ஃபாதர் சொல்றாரு சர்ச்சில் நக்கமூங்காட்டின் பேசாது வர்ற, அந்த ஃபாதர் பேசுறதுக்கு உரிமை கொடுத்துக்கிற அம்பேத்கர். கோவில் போற ஐயரு பூஜை பண்றான், எப்படி அவன் எல்லா பூஜையும் பண்றான், காசு வாங்கி வண்டியில போட்டுக்கிறான், ஆனா ஒண்ணு உள்ள சேர்க்க மாட்டான். அதுக்கு போராட்டம் பண்ணுவார் அம்பேத்கர். ஏன்டா என் சமுதாயம் உள்ள வரக்கூடாதுன்னு கேட்டவர். இதெல்லாம் செய்து கொடுத்தவர் தான் கான்ஸ்டியூஷன். அதை ஒழிக்கணும்ன்றது தான் பிஜேபியுடைய சர்க்கார். அந்த பிஜேபி காரன் வந்தானாக்கோ கொடி தூக்குறீங்க. அவன் யாரை எதிர்க்கிறான்? நம்ம சமுதாயத்தை, நம்ம மக்களை, நம்ம தாய்மார்களை, உரிமைகளை. வாலிபர்கள் நீங்க சிந்திக்கணும். வருங்கால என்னுடைய வாலிபர்களை, பிஜேபி சர்க்கார் இன்னொரு முறையும் வந்தா இல்ல பிஜேபியில ஒரு கவுன்சிலர் வந்தா கூட இந்த நாட்டுக்கு தான் அழிவுது, நம்ம கேஜிஎஃப்க்கு அழிவுது. நீ சர்ச்சுக்கு போ, நான் வானான்னு சொல்ல. நீ மாரியம்மா கோயிலுக்கு போ, நான் வானான்னு சொல்ல. மசூதிக்கு போ, நான் வானான்னு சொல்ல. ஆனா நம்ம தான் போராட்டம் பண்றோம். இஸ்லாமிக்கு பிஜேபி கொடுக்குற தொல்லைக்கு இஸ்லாமிக் மக்கள் கேஜிஎஃப் எவனும் ஃபைட் பண்ணல, ஆனா நம்ம ஃபைட் பண்றோம். மாட்டுக்கறி அறக்கூடாதுன்றான், கடைகள் இடிக்கிறேன்றான். உண்மையா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? வாயே திறக்கல. இடிக்கிறவன் இடிக்கட்டும், அறக்கிறவன் அறக்கட்டும். அதான் டிபார்ட்மெண்ட் கூட சொன்னேன். எஸ், நாங்க கறி சாப்பிட்டு தான் தீருவோம், அறக்கிறோம் அறக்கத்தான் செய்வான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். நானும் ஒருத்தன் இல்லைன்னு வச்சுங்க, நான் பெரிய மகான் இல்லை, பெரிய கோட்டீஸ்வரர் இல்லை, பெரிய வீரன் இல்லை, பெரிய கொலகாரம் இல்லை, கொள்ளடிக்கிறவன் இல்லை. ஆனா டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சிம்ம சொப்பனும். ஞாபகம் வச்சுங்க, என் மக்களுக்கிற செல்வாக்கு எனக்கு, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தோக்கலாம், தோக்குறதுன்றது மறக்கிறது, ஆனா மன்னிக்கிறது கிடையாது. மன்னிப்பு வேற, மறக்கிறது வேற. மறந்துடலாம், ஆனா மன்னிக்க முடியாது. சில தவறுகள் எல்லாம் மன்னிக்கவே முடியாது. 50 கோடி ரூபாய் பிஜேஎம்எல்ல எங்களுக்கு வரணும்னு சொல்லி ஃபைட் பண்ணுகிறேன். நீ குறிக்கிற மணியானா எத்தனை வருஷமா ஃபைட் பண்ணுகிறீங்க? நீ ஒழுங்கா ஓட்டு போட்டுதுன்னா அது தானா தேடி இந்த ஊருக்கு வந்துடும். நீங்க நன்றி கேட்டவனுங்க, திருட்டு பசங்க, கெட்டவனுங்க,
அதனாலதான் உங்களுக்கு வெடியில. நீங்க சொல்லுங்க என் வாலிபர்ல 50 கோடி ஒன்றும் பெரிய காசு இல்ல. 50 கோடி பெரிய காசே இல்ல. உங்களுக்கு காசு ஆளுக்கு 1 லட்சம், ஒரு 2 லட்சம் வரும். அவ்வளவுதானே யோசிப்பீங்க. யார் செய்த தப்பு அது? இதே சென்னை மாளிகை எங்களுடைய லாயர் என்றையும் நான் செய்திருப்பேன் அந்த வேலையை. என்னால முடியும். ஏன்? பாபா சாஹேப் அம்பேத்கர் கத்து கொடுத்த கல்வி என்கிட்ட இருக்கு. இதே சென்னை மாளிகை என் காலை பிடிச்சி கெஞ்சதுதான். 94ல மைனிங்ல ரேஷன் நிறுத்திட்டான். என்ன மணியண்ணா நிறுத்தினானா இல்லையா? பணம் கட்டல, பிஜிஎம்எல்ல ரேஷன் நிறுத்திட்டான். தொழிலாளிக போராட்டம் தெரியுமா புண்ணியமூர்த்தி? உனக்கு தெரியாதா? ஏன் இங்கிலாந்துல இருந்த மைனிங்ல ரேஷன் நிறுத்திட்டான். நான் எம்எல்ஏ ஓடி வந்தான் வீட்டுக்கிட்ட. இதே சென்னை மாளிகை எப்படியாவது எனக்கு அந்த ரேஷனை ரெடி பண்ணணும்னு. ஜேஹெச் பட்டேல் அவர்கிட்ட போய் நான் பர்சனலா பேசினேன். சார், கடன் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ என் மக்களுக்கு ரேஷன் வேணும், எனக்கு அது பண்ணி கொடுங்க சார். அவர் ஆர்டர் பண்ணாரு. ஃபுட் அண்ட் சிவில் சப்ளிமெண்ட் மினிஸ்டர் நாகராஜ் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. அன்னைக்கு உங்களுக்கு ரேஷன் போட்டோம். அதே சீஃப் பர்சனல் மேனேஜர் தானே சென்னை மாளிகை. பிஜிஎம்எல் மூடும் போது அதே தானே. இன்னைக்கு எப்படி அவன் உனக்கு உதவி செய்வான் சொல்லுங்க? இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏதோ லா படிச்சுக்கிறேன், தொழிலாளிக்காக செய்யறேன்றான். ஏடா டேய், அந்த படிப்பு கூட கொடுத்தது பாபா சாஹேப் அம்பேத்கர் தானடா. நீ இருக்கும்போது தானடா 3 நானுங்க. சொல்லுங்க. உண்மையை சொன்னா என்ன குற்றவாளியா நினைக்கிறீங்க? என்ன திருட மாதிரி பாக்குறானுங்க, கெட்டவ மாதிரி பாக்குறானுங்க. நான் உங்களுக்கெல்லாம் நான் பயப்படுற மாதிரி இல்லை. ஐம் சாரி. என் தாய்மார்கள் கூட சரி, எங்க அம்மாவே கேள்வி கேட்குவேன். நான் என் உயிரை எங்க அம்மா தான். எங்க அம்மாவே கேள்வி கேட்குவேன். எங்க அம்மாவே சொல்லுங்க, மகா கருவிடா நீ, பெத்தது நீ தானே தாய். அது மாதிரி என் தங்கவயல் மக்கள் தானே எனக்கு ஓட்டு போட்டவங்க. காசு இல்லாத ஓட்டு போட்ட தாய்மார்கள் 94ல 2004ல பணம் வாங்காத ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு பணத்து மேல யோசிக்கிறீங்க தாயே. அன்னைக்கு இருந்த தாய்கள்லாம் செத்துட்டாங்க சுடுகாட்டுல. இன்னைக்கு இருந்த தாய்ங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாடி. தங்க வயல் நம்ம மண்ணு, நம்ம தான் அதை பிடிக்கணும், நம்ம கையில தான் அது இருக்கணும். யார் கையிலயோ கொடுத்துட்டு சும்மா பொய் சொல்றீங்கல்ல, பொய் சொல்லக்கூடாது மாடி. இந்த முறையாவது முனிசிபாலிட்டியில நம்ம இந்திய குடியரசு கட்சி மைனிங் சைட்ல அத்தனை பேரும் ஜெயிக்கணும். நான் மைனிங்ல ஜெயிக்க வைக்கிறேன். முனிசிபாலிட்டின்றது நம்ம கையில வரட்டும். நான் வெறும் முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் ஆக மாட்டேன், வெறும் கவுன்சிலர் போதும். யாரா நீ இல்ல உன்னாக்குறேன், நான் பார்க்காததா. நீ எந்த மதத்தைனா கும்பிடுத்தாயே, நான் வேணான்னு சொல்லல. ஆனா இந்த தங்க வயல் மண்ணுன்ற மண்ணை நீ மதிக்காத போகக்கூடாது. தமிழன்றத என்ன உனக்கு இருக்கணும். வெறும் காசு தான் கொள்கை இல்லை, பணம் கொள்கை இல்லை. நான் பார்த்துட்டேன். எத்தனை கோடி கொடுத்தா என் அக்கா கிடைக்குவா? பல கோடி கொடுத்தா என் தம்பி கிடைக்குவானா? வெறுத்து போயிடுச்சு வாழ்க்கை. செத்து போயிடலான்னு வேண்டிங்க எனக்காக. உங்களை எல்லாம் என்ன நான் கேட்கறேன்னா, நீங்க கோவிலுக்கு போறீங்களோ சர்ச்சுக்கு போறீங்களோ, நான் சீக்கிரம் செத்துடணும்னு வேண்டிங்க தாய். மன வேதனை, வலி. அதுக்குள்ள என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும், என் வாலிபன் செய்யணும், வருங்கால இந்த இளைஞர்களுக்கு. அதுக்கு தானே எனக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் படிக்க சொன்னாரு. விசுவாசம் இருக்கணும் தாயே. நீ என்னதான் பாம்புக்கு பால் ஊத்தினாலே அதை கக்கிறது விஷம்தான். பாம்புக்கு நீ என்ன பால் ஊத்தினாலே அதுக்கிட்ட இந்த உனக்கு என்ன பாலா கிடைக்கும்? விஷம் தான் கிடைக்கும். மாட்டுக்கு நீ என்ன தீனி போட்டாலையும் அதுக்கிட்ட இந்த பால் தான் கிடைக்கும். இந்திய குடியரசில் கூட அந்த மாதிரி சிக்கிறானுங்க. இந்திய குடியரசு கட்சியில பாலே ஊத்துனா கூட அவங்ககிட்ட இருக்குது விஷம்தான். அதெல்லாம் எனக்கும் தெரியும். மாட்டுக்கு தீனி போடுறோம், புண்ணாக்கு போடுறோம், பொட்டு போடுறோம், ஆனா அது என்ன அழகான பால் கொடுக்குது. நானு அந்த மாதிரி என்னை சார்ந்தவங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா விஷம் போட்டு பால் ஊத்துறான் பாரு, அது விஷம் தாண்டா கிடைக்கும். அந்த விஷம் உன்னதான் சேரும், எங்களுக்கு சேராது. புரியும்னு நினைக்கிறேன். யாராவது நான் கோட் பண்ண எனக்கு தான் சொன்னாருன்னு நினைச்சுக்காதீங்க.
பொதுவா சொல்றேன், புரியும்னு நினைக்கிறேன். பார்த்து நடந்துங்க. நான் இருக்கிற வரைக்கும் தங்க வயல்ல ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் மரியாதை இருக்கேன் மாதிரி, ஒரு வாலிபனுக்கும் மரியாதை இருக்கும். வருங்காலம் என் பிள்ளைங்க வாழணுன்றதுக்காக நான் வாழறேன். நான் வாழணுன்றது இல்லை, நான் பார்த்துட்டேன் மாட்டேங்குது. பட்டு மத்தியம் பார்த்துட்டேன், பாயம் பார்த்துட்டேன். இனிமேல் எனக்கு வாழ்க்கை மேல ஆசை இல்லை. அதனால என் மக்கள் வாழணும். அதனால இந்த நகர சபையை மற்றும் கையில கொடுக்காதீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, வில்லேஜ் வந்ததுனால தான் தலைவர் தோத்துட்டாரு, சிட்டி இப்போ சிட்டி உங்க கையில தானே கேது. நாங்க நீங்க காங்கிரஸ்லாம் இருக்கோ எதெல்லாம் இருக்கும், என்ன சந்தை விசுவாசம் இருக்கணும். அது இல்லைன்னு வச்சுக்கோ, பிரயோஜனம் இல்லை. உன் கண்ணை நீயே குத்திக்குவ, உன் குடும்பத்தை நீயே அழிச்சுக்குவ, அழிஞ்சு போயிடுவீங்க. நான் சபிக்க கூடாது. ஒரு ஒரு பேச்சுலர்ன்றது பிரம்மச்சாரி, எந்த பெண்களையும் தொடாதவன், எவனாவது ஒருத்தன் சபிச்சானக்கா அழிஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்லி மகாபாரதமே சொல்லுது. நான் தொட்டதே இல்லை மாடி, தொட்டதான் சொல்லுங்க. அதனால நான் சபிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சபிச்சா அழிஞ்சு போயிடுவாங்க. என் மக்கள் அழியக்கூடாது, அவங்க வாழணும். அதுக்காக என் உயிரை தியாகம் பண்றேன். அதை கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க. எத்தனையோ முறை சொன்ன எம்எல்ஏ எலெக்ஷன்ல கூட, என்னன்னா காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, ஆனா ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். யார் வாயில பார்த்தாலே எஸ்ஆர் தான் ஜெயிக்குவாரு. எஸ்ஆர் யார் ஜெயிச்சான்? கீரைக்கா வித்த ராமக்கா ஜெயிச்சா. நீ கீரைக்கா வச்சிருந்தியா? நீ யாரும் வச்சிருந்தீங்களா? காய்கடை வச்சிருந்தீங்களா? அவன் எம்எல்ஏ ஆகிட்டீங்கள. வெக்கம் மானம் சூடு சொர்ணம் ஒண்ணுமே இல்லையா? அதுதான் சூடு சொர்ணம் வெக்கம் மானம் இருக்கணும். யாருக்கோ மொழிக்கு செய்யுங்க, இந்த ஜாதிக்கு செய்யுங்க. வாலிபர்களே, நீங்க வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீ சிகரெட் பிடிக்கிறியோ, நீ கஞ்சா அடிக்கிறியோ, நீ தண்ணி அடிக்கிறியோ, நான் உபதேசம் பண்ணி நீ திருந்து போறதில்ல. நீயா திருந்துற காலம் வரும். திருந்தும் போது நீ உயிரோடு இருக்கணும். அவ்வளவுதான் என் ஆசை. யாரும் யோகினே கிடையாது. நான் மகா யோகி அவனுக்கு உபதேசம் பண்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அதனால கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. இந்த நகர சபையை நம்ம பிடிச்சே தீரணும். அருமை சகோதரர் கமல் இந்த ஏரியாவில் நிக்கிறாரு நினைக்கிறாரு. காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்ன சந்தர், உனக்கு எப்படி தோணுது? என்ன தோணுது சொல்லு. ஆமா, வேலை செய்து ஜெயிக்க வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஜெயிக்க வைக்கிறோம். நமக்கும் கொஞ்சம் கோஆபரேஷன் பண்ணி நம்மள இது பண்ணணும். என்ன பண்ணல அப்படிங்கறது மட்டும் எனக்கு சொல்லுங்க, நான் பண்ண வைக்கிறேன். என்ன மூர்த்தி, நீங்க சொல்லுங்க என்கிட்ட. நேரா வாங்க. இப்ப என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு தலைவர்கிட்ட போறோம் திட்டா இருக்குது எல்லாம் வேணாம். பிரசாத்கிறார் சொல்லு, சொல்லு. இப்படி இருக்குது தலைவரா, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இவங்க இப்படி தப்பு. புரியுதா? அவங்க இஷ்டம் எல்லாம் போக முடியாது. கட்சியினுடைய இஷ்டத்துல தான் போகணும். பெரியவங்க சின்னங்கன்றதை அனுசரிச்சு கிட்ட வரப்ப நல்லா இருக்காது. யார் பெரியவ யார் சின்னவன் எல்லாரும் யோகித்த எனக்கு தெரியும். அது வேற விஷயம். என்ன யார் அனுசரிக்கணும் யார் அனுசரிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சந்தருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால இதுல பொறாம மட்டும் வைக்காதீங்க. அனுசரிக்கணும் அனுசரிக்கணும் என்ன தோல்ல தூக்கின்னு போவோம். யாருன்னா உன் பெத்த புள்ளிய தூக்கின்னு போக மாட்டான். எவன் தூக்கின்னு போறான்? நீங்க அனுசரிச்சீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சீங்க. நான் உங்க கூட இருக்கிறேன். முள்ளு குத்திச்சா சொல்லு, நான் எடுத்து கொடுக்குறேன். ரமாபாய் தாயி பாபா சாஹேப் அம்பேத்கர் உயிருக்கு போராடி இருக்கும்போது கூட அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல அவர்கிட்ட, அவர் படிப்பு கெட்டு போயிடும்ன்றதுக்காக. அவர் படிச்சுன்னு இருக்கும் போதும் அவளுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தை இறந்துட்டான், அதை கூட அவங்க சொல்ல. அவர் படிச்சு முடிக்கிட்டோம்னு நினைச்ச தியாகி அவங்க. அந்த மாதிரி கழகம் வச்சுக்கிறவங்க தியாகம் பண்ண கத்துக்குங்க. பொறாம பொச்சிருப்பு இல்லாத ஒற்றுமை இருங்க. அதுல எதுனா சிறு கீறல்கள் வரும், எல்லாருக்கும் வரும். என்கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறீங்களா? பிரசாத்துக்கிட்ட சொல்லுங்க, இப்படி கேது பண்ணு அப்படின்னு. யார் தப்புனாலும் நான் கண்டிப்பாக கண்டிக்குவேன். யார் தப்புனாலையும் கண்டிக்குவேன். கரெக்டா மூர்த்தி? நம்மளுடைய கொள்கை என்ன? நம்ம வைக்கிற மரம் அது வளர்ந்து கிளையா விடணும். அதுக்கு நீங்க அத்தனை பேர் பாடுங்க. நான் உங்க கொடுக்குறேன். கமல் வச்சா பாட்டி
என் ஜனங்களை வச்சுதான் என் பார்ட்டி, என் மக்கள் வச்சுதான் என் பார்ட்டி இல்லையா? கொளத்துக்காரனை கவுன்சிலர் ஆக்கினேன், பால் கறக்குறவன கவுன்சிலர் ஆக்கினேன், பார் பண்டிகை வேலை செய்யறவன கவுன்சிலர் ஆக்கினேன். தெரியும் தானே உங்களுக்கு எல்லாருக்கும்? கவுன்சிலர் ஆக்கணும்னா 1க்கு 2 பொண்டாட்டி வச்சுக்கினானுங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? அதே தொழில தாங்கிறாங்க. நான் அப்படி இல்லை. என் பாட்டிக்காரர் யார் வந்தாலும் சரி, நல்லது செய், நாளைக்கு நீயே ஜெயிச்சா கூட. இப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அனுசரிச்சு போகணும். அதுல அர்த்தங்கள் இருக்கு. அனுசரிச்சு போ, அவங்களும் ஒண்ணு அனுசரிச்சு வருவாங்க. என்ன சொன்ன அவ்வளவுதானே நீங்க கேட்கறது, வேற ஒண்ணும் இல்லையே. அதனால இந்திய குடியரசு கட்சிகளை நீங்க நிறைய எனக்கு ஒரு கவுன்சிலர் கண்டிப்பா கொடுக்கணும். அது உங்களுக்கு இந்த கட்சிக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மொழிக்கு அது வலிமை பெறும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் எக்ஸ்பிரஸ் நாள்ல, என் தம்பி பிறந்த நாள்ல உங்களெல்லாம் பார்க்கும்போதும் என் சகோதரங்க இல்லையே